கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த சமாதான நேரத்தில் கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் செழிக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். சங்கீதம் 34:1 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அந்த ஒரு பெரிய காரியம் செய்யும். இன்றைக்கு இரவு நேரத்தில் பவுலும் சீலாவும் நடுவு ராத்திரியிலே கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணினார். அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்களிலே துதி இருக்குமானால் கர்த்தர் கட்டுகளை விடுதலையாக ஆசீர்வதி விடுதலை தருவார். தேவனை துதிக்க பழகிக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.